சுஹாஸ் ஆன்மீக மையத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் சிவபெருமானின் தோஷம் நீக்கிய மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியின் வரலாறு பற்றி பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்துள்ளது அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில். அங்காளம்மன் கோவில் தல வரலாறு. கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்ற 4 யுகங்களுக்கு முன்பு மணியுகம் ஒன்று இருந்ததாகவும் இந்த யுகத்தில் சிவபெருமானுக்கும் பிரம்மாவுக்கும் 5 தலைகள் இருந்ததாகவும் தலபுராணம் கூறுகின்றது. தனக்கும் 5 தலைகள் இருப்பதாகவும் சிவபெருமானுக்கு சமமான வரங்களை தான் அளிப்பதாகவும் பிரம்மனுக்கு ஆணவம் அதிகமாகிறது. இந்த ஆணவத்தை அகற்ற நினைத்த பார்வதி அதன்படி பிரம்மன் வரும்போது நாதா என்று அழைக்கிறார். அதற்கு பிரம்மா அனைத்தும் உணர்ந்த பார்வதிக்கு தன் கணவர் யார் என்று தெரியவில்லையே என சிரிக்கிறார். பார்வதி கோபம் கொண்டு சிவபெருமானிடம் பிரம்மனின் ஆணவத்தை போக்க அவரின் 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்துவிட வேண்டும் என்று கூறுகிறார். அதன்படி சிவபெருமான் பிரம்மனை அழைத்து கண்டித்தார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. முடிவில் சிவபெருமான் கோபத்துடன் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்து விடுகிறார். வலியால் துடித்த பிரம்மன் சிவபெருமானை பார்த்து, கிள்ளிய தலை கையிலேயே ஒட்டி கொள்ளட்டும், உனக்கு வழங்கும் உணவை அந்த தலையே சாப்பிட்டு விடும், நீ பித்தனாக அலைய கடவாய் என்று சாபமிட்டு விடுகிறார். தன் கணவரின் இந்த நிலைக்கு காரணமான பார்வதியை பார்த்து சரஸ்வதி, நீ உன் அழகை இழந்து வயதான கிழவியாய் மாறி கொக்கிரதை தலையில் சூடி கந்தல் ஆடையை அணிந்து அலைந்து திரிவாய் என்று சாபமிடுகிறார். பிரம்மன், சரஸ்வதி ஆகியோரின் சாபப்படி சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்களில் அலைந்து திரிகின்றனர். பார்வதி தேவி இறுதியில் திருவண்ணாமலை சென்றடைகிறார். அங்குள்ள குளத்தில் உள்ள தீர்த்தத்தில் மூழ்கியவுடன் பார்வதியின் வயதான தோற்றம் மறைந்து பழைய உருவத்தை அடைகிறார். பின்பு அங்கிருந்து கிழக்கு பக்கமாக மேல்மலையனூருக்கு வருகிறார். இரவு ஆகிவிடவே தாயனூர் என்ற ஊரில் ஏரிக்கரை அருகே தங்கிவிடுகிறார். பின்னர் குளித்துவிட்டு மேல்மலையனூருக்கு செல்ல முடிவெடுத்தார். குளிக்க போகும் முன்பு தனது ஆரத்தை கழற்றி வைத்தார். அந்த ஆரம் ஒரு பெண்ணாக மாறி பார்வதியை வணங்கியது. அவரும் ஆசி வழங்கி, இதே இடத்தில் நீ முத்தாரம்மன் என்ற பெயரில் விளங்கி மக்களுக்கு அருளாசி வழங்குவாய் என்று கூறிவிட்டு மேல்மலையனூருக்கு சென்றார்.